அன்பு தெய்வம் நீரே ஏசையா. சொந்தமும் நீரே என் பந்தமும் நீரே, அன்பரும் நீரே என் நண்பரும் நீரே. சொந்தமும் நீரே என் பந்தமும் நீரே, அன்பரும் நீரே என் நண்பரும் நீரே. பாசமுள்ள நேசர் நீரையா எனதேசையா, பாசமுள்ள நேசர் நீரையா. அப்பாவும் நீரே, எல்லாரும் அம்மாவும் அன்பு தெய்வம் நீரே ஏசையா எனதேசையா, அன்பு தெய்வம் நீரே ஏசையா. இன்பத்தில் நீரே என் துன்பத்தில் நீரே, இம்மையில் நீரே என் எல்லாம் பாடுவோம். இன்பத்தில் நீரே என், இம்மையில் நீரே என் மறுமையில் நீரே. எனக்குள்ளே இருப்பவர் நீரே எனதேசையா, எனக்குள்ளே இருப்பவர் நீரே. எல்லாரும் அப்பாவும் நீரே அம்மாவும் அன்பு தெய்வம் நீரே செய்யா எனதேசையா, அன்பு தெய்வம் நீரே செய்யா. கேட்பவரே பதில் தருபவர் நீரே, கேட்பவரே பதில் தருபவர் நீரே. ஜெயம் தரும் நேசர் நீரையா எனதேசையா, ஜெயம் தரும் ஆமென். அப்பாவும் நீரே, எல்லாரும் அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, அன்பு தெய்வம் நீரே செய்யா எனது செய்யா, அன்பு தெய்வம் நீரே செய்யா. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். காணிக்கைக்காக, செய்திக்காக. நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் நடத்தின எபனேசர், இன்னும் நடத்த போகிறீங்க, அதற்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக கொடுத்த காணிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை ஆசீர்வதிங்கப்பா. 100 மடங்கு திருப்பி கொடுக்கும்படி எச்சரிக்கை. தேவைகள் எல்லாம் தேவக்காரன் நீட்டப்படட்டும். சொற்ப நேரம் தியானிக்கிற வேத பகுதியை அருமையான பாஸ்டமாக மறைத்து கர்த்தர் பேசும். உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் ஊனையும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரை. தேவக்கரத்தை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான அந்த மன மகிழ்ச்சி ஓய்வு நாள் ஆராதனையிலே உம்மை ஆராதித்து துதித்தோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை தொழுது கொண்டோம் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீங்கள் அசைவாடுனீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆலயத்தின் நன்மையினால் என் ஜனங்களை திருப்தியாக்கி அனுப்புவீராக ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன தேவையோடு, என்ன ஆண்டவரே காரியத்தோடு எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ அதிலே நீங்கள் ஒரு நல்ல ஆண்டவரே ஒரு நல் முடிவை கொடுத்து ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுத்து அனுப்புவீராக. இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்ருவின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கவனமாய் கேட்டு அதை இவர்கள் உட்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. மீதியான நேரங்கள் எங்களோடு கூட இருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதம் 84, சங்கீதம் 84 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் தவணமும்
வாஞ்சையுமா இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்குது என்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணுங்கிற ஒரு வாஞ்சையோடு இருக்கிறது என்று அங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால் இந்த சண்டே சர்வீஸில் வந்திருக்கிற உங்களுக்கு தேவ சன்னிதானத்தில் நாம் எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும், எப்படி தொழுது கொள்ள வேண்டும், இதுதான் இன்றையுடைய தலைப்பு. தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய தேவனை எப்படியாய் ஆராதிக்க வேண்டும். அருமையாய் நாம் 3-4 பாடல்களை பாடி நன்றாக ஆராதித்தோம். அன்பு தகப்பன், அருமையான ஒரு பாடம், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் என்று நல்லா ரசித்து பாடணும். ஒரு அந்த ப்ரோக்ராம் இவங்க பண்ணினாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் அந்த பப்பட் ஷோவில் அது சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது சொல்லும், சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லும். அதுபோல் நம்ம அதை ருசித்து நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபையுள்ள தேவன், மிகுந்த கிருபையுள்ள தேவன். நீ என்ன கேட்டாலும் கொடுக்கிற தேவன், நீ கூப்பிடுற நேரம் ஓடி வருகிற ஒரு தேவன், நீ அழுகிற நேரம் கண்ணீரை துடைக்கிற தேவன். அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள அந்த அன்பு தகப்பனை பார்க்க இந்த ஆலயத்திற்கு ஓடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அதான் ஆண்டவரை தேடி ஓடி வருகிற அவருடைய சன்னிதானத்துக்கு, அவருடைய சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா, மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. அதுதான் அதனுடைய தலைப்பு. பாருங்கள், இந்த சில இடங்களுக்கு நம்ம போவோம், சில நேரம் சினிமா தேட்டருக்கு போயிருப்போம். முன்னாடி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சினிமா தேட்டருக்கு போயிருப்போம். போன உடனே அதனுடைய வளாகத்தை பார்ப்போம், அங்கே இருக்கிற அந்த ஜோடனை பண்ண அந்த இதெல்லாம் பார்ப்போம், அங்கே இருக்கிற அந்த படத்தில் வரக்கூடிய கதாநாயகனை பார்ப்போம், கதாநாயகியை பார்ப்போம், மகிழ்ச்சியாக இருக்கும், நல்லா சிரிப்போம். 1.5 மணி நேரமாக 2 மணி நேரம் எனக்கு தெரில, மறந்துருச்சு. முன்னாடி நான் பார்த்துருக்கேன் சிறு பிள்ளையில். பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் திரும்பி ரிட்டன் வரும்போது நம்முடைய முகத்தை பார்த்திங்கன்னா சகிக்காது. வேர்த்து 3 மணி நேரம் டஞ்சனில் அடைச்ச மாதிரி உள்ளே இருந்து குரங்கு மாதிரி ஓன்னு வருவோம். வெளியில் வரும்போது சோகமாக வருவோம், நல்லாவே வரமாட்டோம். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். காலேஜுக்கு போகிறோம், ஒரு பிள்ளையை சேர்க்கறதுக்காக காலேஜுக்கு போகிறோம். அந்த காலேஜ் வளாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். இப்போ கங்கா படித்த காலேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வளாகத்துலேருந்து ரொம்ப தூரம் உள்ளே போகணும். நான் போனேன், ரொம்ப தூரம் உள்ளே போகணும். சகானா படிக்கிற காலேஜை பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரொம்ப தூரம் உள்ளே போகணும். இப்போ சமீபத்தில் இந்த ஆண்டு நான் போனேன்னா ரஞ்சிதாவுக்கு தான் போனேன். எங்கே போனேன்? காரைக்குடிக்கு போனேன். காரைக்குடிக்கு அங்கே உள்ளே போனால் உள்ளே போய்கிட்டே இருக்கும், ரொம்ப தூரம். நம்முடைய கோயில்படி முழுவதும் சேர்ந்து தான் அந்த காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி. அது ஒரு வித்தியாசமான தோற்றங்கள், அழகு, நேச்சுரல், இயற்கை எல்லாத்தையும் நம்ம ரசிக்கிறோம். அப்படி தானே போகிறோம். ஆனால் திரும்பி வரும்போது டயர்டாக இருக்குது, நம்முடைய முகங்கள் வேறு மாதிரி மாறுது. ஆனால் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வந்துட்டு நம்ம வெளியில் போகும்போது நம்முடைய முகம் பிரைட்டாக வெளியில் போகும். அல்லேலூயா. சர்க்கஸ்க்கு போகிறோம், நல்ல நிறைய மிருகங்கள்லாம் சர்க்கஸ் பண்ணுது. நிறைய லேடிஸ் எல்லாம் அழகாக மேக்கப் பண்ணி சர்க்கஸ் பண்ணுறாங்க. ஆன்னு பார்த்துட்ருக்கோம். பப்ஸு சாப்பிட்றோம், ஐஸு சாப்பிட்றோம், பாப்கார்ன் சாப்பிட்றோம், எல்லாம் வரதெல்லாம் சாப்பிட்றோம். அந்த வளாகத்தில் உட்காந்து அந்த குதிரையோ சிங்கமோ புலியோ ஆடு மாடு எல்லாம் டான்ஸு எல்லாம் பார்க்குறோம். ஸோ அங்கேருந்து இங்கேருந்து பறக்கிறான், ஆன்னு சிரிக்கிறோம். ஆனால் வெளியில் வரும்போது பார்க்குறோம் நம்முடைய முகம் வேறு மாற்றமுடையதாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாய் சோகமாக வர்றவங்களை மகிழ்ச்சியாய் அனுப்புகிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் கண்ணீரோடு ஒரு வேளை உள்ளே வரலாம், கவலையோடு உள்ளே வரலாம், ஏதோ தேவையோடு நீங்கள் உள்ளே வரலாம். இன்றைக்கி என்னுடைய தேவை இது சந்திக்கப்படாதா, என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்காதா, இது எனக்கு நடந்துடாதான்னு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் என்ன செய்யலாம்? வரலாம். ஆனால் வந்துட்டு ஆலயத்தில் தேவனை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு நீங்கள் திரும்பி போகும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு திரும்பி போவீங்க. அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட ஒரு மகிழ்ச்சி, சமாதானமான ஒரு மகிழ்ச்சி, கண்ணீரோடு வந்த உங்களை களிப்பாய் அனுப்புகிறது தான் என்னுடைய அன்பு தகப்பனுடைய காரியங்கள். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட அன்பு தகப்பனை ஆராதிக்க இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம்? சண்டேனா வேகமாக ஓடி வந்துடுறோம். அப்படி தானே? அல்லேலூயா. வாஞ்சியோடு வர்ற பிள்ளைங்க இருக்காங்க, கவலையோடு வர்ற பிள்ளைங்க. சில பேர் வெறுப்பாக கூட வருவாங்க. எப்படின்னா, சரி எப்படினாலும் சண்டே போகணும்ல, எப்படினாலும் சண்டே போகணும், சரி போயிடுவோம், பாஸ்ட் வரலைன்னா தேடுவார், ஃபோன் போடுவார், அதுக்காக நம்ம போயிடுவோன்னு வர்றவங்க இருக்காங்க. போயே ஆகணும், என்ன ஆகிட்டாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சண்டே ஆலயத்துக்குள்ளே போயே ஆகணும். ஆளாக வந்து உட்கார்றவங்க இருக்காங்க சபையில்.
ஒடியாந்துடுறாங்க. எவ்வளோ பாடு இருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டுனாலும் நான் சர்வீஸ் போயே ஆகணும் அப்படின்னு வர்றவங்களும் இருக்காங்களா இல்லையா? ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, அதே சங்கீதம் 84:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். 84:10 எடுங்களேன். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தாவீது ராஜா அருமையாய் சொல்லுகிறார் இந்த வசனத்தை. பாருங்கள் எவ்வளோ அருமையாக அவர் ரசித்து ருசித்து அதனுடைய அந்த டேஸ்ட்டை அறிஞ்சபடினால அருமையாக சொல்கிறேன். 1000 நாள் நான் அந்த உலகத்தில் வாழ்கிறத விட உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே ஒரு நாள் ரொம்ப நல்லது ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. நம்ம எத்தனை பேர் அப்படி சொல்கிறோம்? அல்லேலூயா. அப்படி சொல்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் இருக்கிறது அத்தனை இன்பமான இந்த உலகத்தில் எத்தனை நாள் வெளியில் புரஜாதி வாழ்ந்துட்டுருக்கான், ரொம்ப வசதியாக வாழ்ந்துட்டுருக்கான், ரொம்ப ஐஸ்வர்யமான வாழ்ந்துட்டுருக்கான், அநேக வசதிகளோடு வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் அவன் நிம்மதியாக வாழ்கிறானா? இல்லை. அவன் வாழ்கிறதே வேஸ்ட்டு. அவன் பரலோகம் போக முடியுமா? தேவனை அறியாத ஒரு ஜனம் பரலோகம் போகுமா? தேவனை அறியாத ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியுமா? இல்லை. ஆனால் தாவீது ராஜா அதை ரசித்தபடியினால் அனுபவித்தபடியினால் சொல்கிறாரு, ஆகாமிய கூடாரங்களில், ஆகாமிய கூடாரம்னா பெரிய அந்த கூடாரத்தில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. பாருங்கள், அதுக்கு அடுத்து உள்ள ஒரு வசனத்தை வாசிங்களேன். தேவனாகிய கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் நம்முடைய தேவன் நன்மையை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தகப்பன் நன்மை செய்கிற தகப்பன். அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திறந்தார். நம்ம கூட சில நேரம் நன்மை செய்வோம், சில நேரம் தீமை நம்மளை அறியாமல் கூட செய்கிறோம். நம்ம நன்மை செய்யணும் தான் நான் நினச்சேன், அது தீமையாக மாறிடுதுன்னு சொல்கிறோம். நான் கூட என்னுடைய பிரசங்கத்தில் அடிக்கடி இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா? ஒரு 2 பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. 2 பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. வேகமாக வராங்க. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. ட்ரெயினு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ஒருத்தர் 2 பைய கையில் வச்சுருக்கான். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். 3 பேர் தூங்குறாங்க. 3 பேர் தூங்குறாங்க. பாவம். ஏன்னா ஒரு வேளை நைட் டியூட்டியாக இருக்கலாம், அதை சொல்ல வேண்டாம். இல்லை டயர்டாக இருக்கலாம், சரீரத்தில் ரொம்ப பெயின் இருக்கும். நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சரீரமெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். படுத்த செகண்டில் தூங்கிடுவாங்க. 4 மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. அவ்வளோ வலி. ஆமாம், சிந்தனை எல்லாம் நிறைஞ்சிருக்கனால தூக்கமே வராது. அவன் மாத்திரை போட வேண்டியதான். உழைத்தவர்கள் தூங்கும்போது அதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு சுகநித்திரையை கொடுக்குறாரு. அதனால் நீதிமானாக இருக்கிற நீங்கள் உள்ளே தூங்க வேண்டாம், வீட்டில் போய் தூங்குவோம். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அந்த ட்ரெயினுக்கு 2 பேர் வராங்க. லைட்டாக ட்ரெயின் மூவ் ஆகுது. அப்போ 2 பையை வச்சுட்டு வேகமாக ஓடி ஒருத்தர் வராரு. வரும்போது அந்த ட்ரெயின் வாசல்லேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. நம்மளை மாதிரி, என்ன மாதிரி, உங்களை மாதிரி உள்ளவங்க, இறக்க குணம் உள்ளவங்க பார்த்த உடனே என்ன செஞ்சிட்டோன்னா 2 கைப்பையில் கொண்டுக்கிட்டு ஓடியாரா. அவரை வேகமாக 2 பையோடு பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுட்டார். ட்ரெயினுக்குள்ளே போட்ட உடனே ஜம்முன்னு ஒரு சீட்டையும் போட்டு உட்கார வச்சுட்டார் அவர் பக்கத்துலேயே. அவர் ஏறி உட்காந்து அப்படி கம்முன்னு இருந்தார், ஒன்றுமே சொல்லலை. அப்படி அமைதியாக கம்முன்னு உட்காந்துட்டே இருந்தார். இந்த வேகமாக பிரயாசப்பட்டு 2 பையையும் தூக்கி உட்கார வச்சார். பார்த்தீங்களா? அவர் டென்ஷனாக இருந்தார். ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரம் ஆச்சு ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது. அவருக்கு கோவம் வந்துருச்சு. டென்ஷன் பார்ட்டிகளுக்கெல்லாம் கோவம் அதிகமாக வந்துடும் இல்லையா? அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் தானே என்ன சொன்னது தெரியுமா? என்னையா நீ மனுஷன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு 2 பேக்கையும் உள்ளே போட்டு உன்னையும் கையை பிடிச்சி இழுத்து தூக்கி ஒரு சீட்டு போட்டு உட்கார வச்சு உன்னை பார்த்துட்டே இருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் இருக்க, ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? அவன் சொன்னான், எப்படிடா உனக்கு நன்றி சொல்லுவேன்னா? எப்படிடா உனக்கு நன்றி சொல்லுவேன்? ஊருக்கு போகிறவன் கீழே நிற்கா, வழி அனுப்ப வந்த என்னை தூக்கி நீ உள்ளே உட்கார வச்சுட்ட, நீ இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிற? நான் போய் எங்கடா இறங்குவேன்? என் கையில் டிக்கெட்டும் இல்லை, நான் எங்கடா இறங்குவேன்? உனக்கு எப்படிடா நான் நன்றி சொல்லுவேன்? அவருக்கு கவலையாக ஆகிப்போச்சு. அச்சோ, தப்புல பண்ணிட்டோம். சில நேரம் நன்மை செய்யணும்னு தான் நம்ம நினைக்கிறோம், அது தீமையாக மாறிடுது இல்லையா? அடுத்த ஸ்டேஷனில் போய் அவர் இறங்கிட்டார். ஆமேன். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில்
நன்மை செய்யணும்னு ஆர்வக்கோளாறு. எனக்கெல்லாம் நான் அவசர புத்திக்காரேன். பட நிற்பேன், வேகமாக வேலை செய்யணும், வேகமாக முடிக்கணும், எல்லாமே எப்போவுமே ஸ்பீடு. அப்படி அவசரமாக செய்கிறதுனால சில காரியங்கள் என்ன செஞ்சிருது, தப்பாகிடுது. அப்புறம் யோசிக்கிறோம், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே. அதனால் என்ன செய்யக்கூடாது, அவசரப்படாமல் நிதானமாக இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த எல்லாருக்கும் தேவன் நன்மை செய்கிற தேவன். பவுல் கூட சொல்கிறாரு, அப்போஸ்தலர் நீங்கள் எடுக்க வேண்டாம், பவுல் சொல்கிறாரு, நான் நன்மை செய்யணும்னு தான் நினச்சேன், ஆனால் எனக்குள்ளே உள்ள அந்த மாமிசம் அது தீமை செய்ய வச்சிருச்சு. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய சரீரம் இப்போ வெக்கையாக இருக்குது. நம்முடைய சரீரம் சொல்லும், ரொம்ப வெக்கையாக இருக்குது உள்ள ஆலயத்துக்குள்ளே, கொஞ்சம் எந்திரிச்சு வெளியில் போயிட்டு வந்துடுவோமா, கொஞ்சம் சரீரத்துக்கு என்ன செய்யும், அப்படி கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், நம்முடைய ஆத்துமா சொல்லும், வேண்டாம் வேண்டாம் தேவனுடைய ஆலயம், நீ எந்திரிச்சு வெளியே போனால் அது அசிங்கமாக இருக்கும், போகக்கூடாது. அப்போ அந்த ஆத்மா உள்ள ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ள ஆத்மாவினுடைய பேச்சை கேட்டு நீங்கள் ஒரு காரியம் செய்தீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகும், அது நன்மையாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். நல்லா ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். நம்ம சில நேரம் மாமிசத்தின்படியே வேலை செஞ்சிடறோம். சரீரம் என்ன சொல்லுதோ அந்த சுகத்துக்கு தகுந்தாப்புல நம்ம வேலை செஞ்சிடறோம். ரொம்ப பசிக்கு பொறுத்து பார்க்கும், பொறுக்க முடியல. ஆத்மா சொல்லும், கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஃபாஸ்டிங் மாதிரி நினச்சிக்கோ. ஏன் ஒரு வேளை நீ இன்றைக்கி சாப்பிடாமல் வந்துட்டேன், ஃபாஸ்டிங் மாதிரி நீ நினச்சிக்கோ, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு, ஒரு 12 மணி தானே நீ வீட்டுக்கு போயிடுவேன், அப்போ போய் சாப்பிட்லான்னு உன்னுடைய ஆத்மா உள்ளே இருந்து சொல்லுது. ஆனால் சரீரம் சொல்லும், சே வேண்டாம் வேண்டாம், ஒரு டீ வடை அடிச்சுட்டு வந்துடுவோன்னு சல்லுன்னு அங்கே ஆலயம் நடந்துக்கிட்டு இருக்கே வண்டி எடுத்து போய் டீ வடை அடிச்சுட்டு வந்துடுறோம். எதுக்கு? இந்த சரீரம் நமக்கு சொல்லுது. சரீரம் சொல்கிறத கேட்டோம் அப்படின்னா அந்த காரியம் நன்மையாக இருக்காது. ஆத்துமா சொல்கிற காரியத்தை, தேவனாகிய ஆவியானவர் உள்ளிருந்து பேசுகிற காரியத்தை கேட்டு நம்ம நடந்தால் நம்முடைய காரியம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே வருகிற ரெண்டாவது ஒரு காரியம், ஆலயத்துக்குள்ளே வருகிற உங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு தகப்பன். ஆமென், அல்லேலூயா. உண்மையாகவே அது நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னென்னா, இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிருவேனா ஆண்டவரே அப்படின்னு நம்முடைய சரீரம் மாமிசத்தில் சொல்லும், மனம் சொல்லும். மாமிசம் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் உள்ளேருந்து சொல்வார், நீ எதை குறிச்சும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன், உன்னை நான் நல்லா நடத்துவேன், உன் காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவார். கைத்தட்டு கொடுங்க, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதே சங்கீதத்தில் பாருங்கள், ரோமர் 8:13 நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் 8:13 எடுங்களேன். ரோமர் 8:13, மாமிசத்தின்படி நீங்கள் பிழைத்தார் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்துக்கு வேண்டிய செய்கைகளை நீங்கள் அழித்தால் பிழைப்பீர்கள். மாமிசத்தின்படி கேட்டு எதையுமே நீங்கள் என்ன செய்யாதீங்க. பவுல் அருமையாய் சொல்லுகிறார் அந்த ரோமரில், மாமிசத்தின்படி எதையுமே நீங்கள் கேட்டு செய்யாதீங்க. உன் புத்தி சொல்கிறத கேட்டு நீ நடக்காத, தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறத கேட்டு நீ நட, அது சரியாக இருக்கும். தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறத கேட்டு நீ நட, அது சரியாக இருக்கும். அதே 8:15 நீங்கள் வாசிங்க. ரோமர் 8:15. அந்தபடி 8:15 வாசிங்க, திருப்பி வாசிங்க. அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர், நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றபடியினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் ஆகையால் நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவரே நமக்கு சாட்சி கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், அதுக்கு அடுத்து உள்ள வசனத்தை. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் அடுத்து 17, நாம் பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறோம், அதே போல் கிறிஸ்துவுக்கு சுதந்திரராகவும் நம்ம இருக்கிறோம். ஆமென்,
அல்லேலூயா. நம்ம யாருக்கு சொந்தக்காரர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள். இன்று கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மரித்த அந்த நாளை நினைவு கூறும்படி, நாம் செய்த பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்ட அந்த நாளை நினைவு கூறும்படி இன்று நமக்கு முடிவில் ஒரு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. அதில் நாம் பங்கு பெறப் போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அது என்ன, மாமிசத்தின்படி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆளுவீர்கள் என்று சொன்னால் அது மரணத்துக்கு கொண்டு போகும். ஆவியின்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு ஆவியின்படி நடந்தால் நீங்கள் பிழைத்துக் கொள்ளுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? அதெல்லாம் நீங்கள் சொல்கிறத அந்த வாசப்படியோடு கேட்டுட்டு போயிடுவோம். அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஒரு சண்டே அப்படின்னா அந்த சண்டையில் ஆண்டவர் இந்த வாரம் என்ன பேசியிருக்காரு, இது எனக்கு பேசியிருக்காரு, இனிமேல் நான் எந்த காரியம் கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்வேன். எஸ்தரமாவும் சேகரும் முன்னாடி வந்து சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் ஆலயத்துக்குள்ளே வந்ததுனால என்னுடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் சக்ஸஸ் பண்ணுறாரு, என்னுடைய காரியத்தெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்படிதான் தேவனுடைய ஆவியானுடைய நடத்துதலின்படி, தேவ ஆவியானுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் அப்படி செய்வதே கிடையாது. ஏன்னா நம்ம அவசர புத்திக்காரங்க. வேக வேகமாக நமக்கு என்ன செய்யணும்? நம்ம காரியமெல்லாம் நடக்கணும், சீக்கிரம் நடக்கணும், எல்லாமே படிக்கணும். என் பிள்ளை வேகமாக படிக்கணும், காலேஜில் சேரணும், காலேஜ் முடித்த உடனே வேலை கிடச்சி 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், 2 பிள்ளைகளை பெறணும். அதுக்கடுத்து நீ என்ன செய்ய போகிற? அதுக்கடுத்து அப்படியே அதுக்கடுத்து சர்ச்சுக்கு வரணுமா? எல்லாம் முடிஞ்ச பிறகு ஹல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆலயத்தின் பிரகாரங்களில் வாசமாய் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் வெளியில் இருக்கிறவர்களை விட நம்மை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆலயத்தின் நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த 8, 15 வருஷமாக 17 நாம் வாசித்தோம். அது பாருங்கள், அந்த வசனத்தில் நாம் பிள்ளைகள் ஆனால் அவரை போல நடக்க கற்றுக்கொள்ளுவோம். வாசிங்க. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாய் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட நாம் பாடுபடுவோம் என்று சொன்னால் அப்படி ஆகும். இப்போ பாருங்கள், 6 நாள் நம்ம VBS நடத்தினோம். அந்த 6 நாளும் பட்ட பிரயாசத்துக்கு அளவே இல்லை. முடித்து கழுவி மொழி எல்லாம் எடுத்து முடித்து வீட்டுக்கு போனோன்னே எங்கடா விழுவோன்னு போய் விழுவோம். ஒரு 1 ஹவர் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. அடுத்து பிள்ளைங்க கேதர் ஆகிடுவாங்க. அடுத்து நம்ம திருப்பி இங்கே வர வேண்டியது இருக்குது, வெளியில் போக வேண்டியது இருக்குது, குடும்ப காரியங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? திருப்பி ஓடி வரோம், பிரயாசப்படுகிறோம். ஆண்டவரோடு கூட எப்படியாவது ஊழியத்தை செய்யணுங்கிற ஒரு பிரயாசம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்வாரா? கனம் பண்ணுவார். கிறிஸ்துவுடனே கூட நடக்க நம்ம பிரயாசப்படணும். வந்தவண்ணமா அல்ல. ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், உள்ளே வரும்போது ரட்சிக்கப்பட எப்படி வருவான் தெரியுமா? முதல்ல உள்ளே வந்த உடனே 30ஆக மாறுவான். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆலயத்துக்குள்ளே வரும்போது முதலாவது 30, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே வளர ஆவிக்குள்ளே வளர 60ஆக மாறுவான். அல்லேலூயா. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? எங்களுடைய சபையில் உள்ள பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய சபையில் உள்ள குடும்பங்களுக்கு சொல்கிறேன். இயேசு நமக்காக சபையில் உள்ள குடும்பங்கள்லாம் அப்படி தான். முதல்ல வரும்போது 30ஆக வருது, 2வது வந்து கொஞ்ச நாளில் வளர 60ஆக மாறுது, பிறகு கொஞ்சம் வளர 100 100க்கு போயிடுது. அல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. கர்த்தர் நம்மை அப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். என் அன்பு தகப்பன் நம்மை அப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆலயத்தின் பிரகாரங்களில் வாசமாய் இருப்பதை எப்படி தாவீது ராஜா தெரிந்து கொண்டாரோ, அதை போல நீங்களும் நானும் ஆலயத்துக்கு வருவதிலே, ஆலயத்திலே வேலை செய்வதிலே, ஆலயத்துக்கென்று கொடுப்பதிலே, ஆலயத்திலே ஜெபிக்கிறதிலே, ஆராதிப்பதிலே, துதிப்பதிலே நாம் பிரயாசம் எடுக்க நம்மை தேவன் உயர்த்தி கொண்டே போகிறார். இப்பொழுது நம்ம 60 ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம், 100ஆக மாற்ற போகிறாரு. இந்த ஆண்டு 100ஆக என்ன செய்ய போகிறாரு? கர்த்தர் மாற்ற போகிறாரு. எடுத்தவர்கள் நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. அங்கு பேதுரும் யோவானும் என்ன செய்கிறார்கள் என்று ஒரு மனிதனை குறித்து நாம் பார்ப்போம். வாசிங்க. 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள்.
தன் தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்தில் பிரவேசிக்கிறவர்கள் இடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசலில், வெளியில் உள்ள வாசலிலே, தேவாலய வாசலண்டையிலே, கிறிஸ்தவ ஆலயத்தின் வாசலண்டையிலே அவனை வைத்து விடுவார்கள். தேவாலயத்திலே பேதுரும் யோவானும் அப்படியே அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த பிறவி சப்பானி தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே அவன் முடவனாய் சப்பானியாய் பிறந்திருக்கிறான். அவனை கொண்டு அலங்கார வாசலிலே உட்கார வைத்திருக்கிறார்கள். அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவன் அவர்களை நோக்கி பார்க்கிறான். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். வாசிங்க. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்க்கிறார்கள். எங்களை நோக்கி பார். அவன் நினைக்கிறான், ஏதாச்சும் நமக்கு 10 காசு போட்டுற மாட்டாங்களா, இல்லை ஒரு 50 ரூபா போட்டுற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு அவர்களை பார்க்கிறான். அவர்களை நோக்கி பார்த்தால் அதற்கு பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. இது 3:6 இருக்கிறது. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். பாருங்கள், 2 ஊழியக்காரங்க அந்த வழியாக போகிறாங்க. பேதுரும் யோவானும் போகிறாங்க. அவங்க உற்று பார்க்கிறான், ஏதாவது பணம் போடுவாங்களா, காசு போடுவாங்களா, பொண்ணு போடுவாங்களான்னு. அப்போ அவன் சொல்கிறான், எங்கள் இடத்துல வெள்ளியும் பொண்ணு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அந்த இடத்திலே பேதுரும் யோவானும் உச்சரிக்கிறார்கள். அவனுடைய வலது கையை பிடித்து அவனை தூக்கி விடுகிறார்கள். அவன் என்ன செய்கிறான் பாருங்க. எழுந்து நடந்து குதித்து தேவாலயத்துக்குள்ளே போனான். கைத்தட்டுங்க பார்ப்போம். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். அதை வாசிமா, அந்த கடைசியை வாசிமா. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே உள்ளே போனான். நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? கர்த்தரை துதிப்பதற்கு. ஏதாவது பொண்ணு வெள்ளி கிடைக்கணும்னு கூட நம்ம மனசில் நினைக்கல. ஆனால் நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? அன்பு தெய்வத்தை ஆராதிப்பதற்கு, நம்முடைய தேவனை துதிப்பதற்கு. வாய்விட்டு சத்தமாக பாடி துதிச்சா அத்தனை பலனுங்க, அத்தனை பலனு. அதான் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 18:1, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் பாடுகிறான் பெர்க்மான்ஸ். இன்னும் அதிகமாய் ரசிக்கார் பாருங்கள். பாடும்போதே சின்ன குழந்தைய போல் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடுவார், சிரிச்சுக்கிட்டே பாடுவார், மகிழ்ச்சியாக பாடுவார். நம்ம எத்தனை பேர் மகிழ்ச்சியாக பாடணும்னு எனக்கு தெரியல, அது உங்களுக்கு தான் தெரியும். அவன் குதித்து எழுந்து நடந்து எங்கே போனான்? தேவ ஆலயத்துக்குள்ளே போனான். நீ எப்பெல்லாம் தேவ ஆலயத்துக்குள்ளே வந்து குதித்து தேவனை ஆராதித்து துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு நன்மை. தேவனை துதித்து கொண்டே அவன் தேவாலயத்துக்குள்ளே நடந்து போனான் என்று பார்க்கிறோம். அங்கே இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். அதே அதிகாரம் 3:5 நீங்கள் வாசிங்க. 3:5 நீங்கள் வாசிங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3:5. அவர்களிடத்தில் ஏதாவது நம்ம கூட இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு குறிக்கோளோடு தான் உள்ளே வந்திருப்போம். நான் கூட இன்றைக்கி உள்ளே வரும்போது என்ன நினச்சேன்னா, பாஸ்டையா நல்லா ஆராதிக்கணும், கம்ப்ளீட்டாக அவருக்கு சுகமானோம். டெய்லி பாஸ்டையாக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க. நல்ல ரெக்கவரி ஆகிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் உள்ளே வந்தேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனை பாடுகள், எத்தனை கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் கூட அவற்றின் நடுவிலே நம்மை ஆசீர்வாதமாய் சமாதானமாய் சுகமாய் என் கர்த்தர் நடத்துகிறாரே. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம வர 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 தேவன் நம்மை நல்லா நடத்துகிறாரு, சுகமாக நடத்துகிறாரு, பலனாக வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. பிறவி சப்பானி நினைச்சே பார்க்க முடியாது. பிறவியிலே அவன் சப்பானி, நினச்சே பார்க்க முடியாத ஒரு அளவிற்கு உள்ளவன். அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான், அந்த ஊழியக்காரர்களை நோக்கி அவன் பார்க்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி
நீ எழுந்து நடன்னு கையை பிடிச்சி தூக்கணுன்னு அங்கே ஒரு அற்புதம் நடக்குன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்துக்குள்ளே நம்ம ஓடி வந்துடணும். ஆலயத்துக்குள்ளே வந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். வேத வசனத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிங்க. ஒவ்வொரு வாரம் நான் பிரசங்கிக்கும் போதெல்லாம் நான் சொல்கிறது அதுதான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வேத வசனத்தை வாசிங்க. தேவனை துதிச்சுக்கிட்டே இருங்க. எப்போதெல்லாம் ஆலயம் திறந்திருக்கோ அப்போல்லாம் நீங்கள் உள்ளே வாங்க. நீங்கள் உள்ளே வந்து ஆலயத்தில் உட்காந்து முழங்கால் படியேற்றி தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆமென். அதுதாங்க இன்பம், அதுதாங்க மகிழ்ச்சி. நமக்கு எத்தனை மகிழ்ச்சி இருந்தாலும் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற மகிழ்ச்சி போல் ஒரு மகிழ்ச்சி வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தகப்பன் அப்படி அன்புள்ள ஒரு தகப்பன். உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டு இருக்கிற ஒரு தகப்பன். உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைஞ்சிருக்கேன். நம்மளை பார்த்து யாராச்சும் நம்ம ரொம்ப விரும்புகிறவங்க சொல்லுவாங்களா? நம்ம தாய் தப்ப சொல்லுவோம், நான் என் உள்ளங்கையிலே வச்சுருக்கேன்டா. கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான், அப்புறம் விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ரேகையை வரைஞ்சி வச்சதுனால உன்னை என் உள்ளங்கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருக்கிறது. பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் நம் மீது பதிக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு தகப்பன். அவரை ஆராதிக்க இந்த ஆலயத்துக்குள்ளாய் நம்ம ஓடி வருவோம் என்று சொன்னால் ஒன்று சொன்னேன், ஆனந்த சத்தத்தோடு அவரை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனந்த மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்க ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆலயத்துக்குள்ளே வந்து தேவனை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாய் தேவ சமூகத்தை காத்திருந்து செபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய் எப்படி அவன் பாருங்க, அவனை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. ஆமே. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள், ஆலயத்துக்குள்ளே வந்த எல்லாருடைய முகங்களும் அது பிரகாசம் அடைந்தது. நம்முடைய முகங்களும் சோகமாக வெளியில் போயிடாதீங்க. சினிமா தேட்டருக்கு போன மாதிரி திருப்பி வீட்டுக்கு போகும்போது சோகமாக அப்படி போயிடாதீங்க. மகிழ்ச்சியோடு வெளியில் போங்க. ஆனந்த சந்தோஷத்தோடு வெளியில் போங்க. அதுக்கு தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். இங்கே உள்ளே என்ன இருக்குது தெரியுமா? மகிழ்ச்சி இருக்குது, ஆனந்த சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, சமாதானம் இருக்குது. எல்லாமே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க அறிஞ்சு தேவன். அல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாடும்போது நம்ம எல்லாம் கண்களை மூடி தெய்வ சமூகத்திலே கம்முனின் இருக்கிறபடியினாலே ஒரு பாடலை பாடி கரங்களை தட்டி நன்றாக நாம் பாடுவோம். தேவ ஆவியானுடைய துணையோடு அபிஷேகத்திலே பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே. சத்தமா கைத்தட்டி பாடுங்க. தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திட
சத்தமா ஜீவ பலியாக மாறினாரே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அப்படியே நம் கண்களை மூடி செபிப்போம். இது கர்த்தருடைய பந்தியின் ஒரு நாள். எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குறைவுகள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. நாங்களாக நிற்க முடியாது ஆண்டவரே, நிற்கச் செய்கிறவர் நீர். எல்லா குறைவுகளை மாற்றி நிற்கச் செய்கிறவர் கர்த்தர் நீர் அல்லவோ. தேங்க்யூ லார்ட். எல்லாம் அப்படியே கர்த்தரை துதிங்கிறேன். கொஞ்ச நேரம் ப்ரைஸ் பண்ண இந்த நேரத்தை ஆண்டவர் கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் கூட என்னுடைய பார்வைகள், செய்கைகள், நடத்தைகள், எண்ணங்கள், மீறுதல்கள், உமக்கு எதிராக செயல்பட்ட எல்லா காரியங்களையும் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் புசிக்க போகிறோம், இதுக்கு தகுதிப்படுத்தும் என்று சொல்லி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தில், காண கிடைக்காத தங்கம் இயேசுராஜன் நாமத்தில். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தில், காண கிடைக்காத தங்கம் இயேசுராஜன் நாமத்தில். கவிதை பாடுவேன் பாலும் தேனாயாராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்த பரமன் தங்கும் ஜீவ தேசம். எல்லாரும் பாலும் தேனாயாராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்த பரமன் தங்கும் ஜீவ தேசம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும், மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும். மெசியா இயேசுவின் முகம் கண்டு ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தில், காண கிடைக்காத தங்கம் இயேசுராஜன் நாமத்தில். கவிதை பாடுவேன் நகரத்தின் வாசல் சுத்த பசு பொன்னாகும், நகரத்தின் அஸ்திபாரம் வச்சிர கல்களா. நகரத்தின் வாசல் சுத்தம் பசு பொன்னாகும், நகரத்தின் அஸ்திபாரம் வச்சிர கல்களா. சந்திர சூரியன் வெளிச்சமே இல்லை, சந்திர சூரியன் வெளிச்சமே இல்லை. ரட்சிப்பின் ஜனங்களோ அதில் நடப்பார்கள், இயேசுவே வெளிச்சமாம். கவிதை பாடுவே, எல்லாம் பாடுவோம். இயேசு நாமத்தில் கவிதை பாடுவே. 12 முத்துக்கள்
பாரலோகில் ஜொலிக்கும் வச்சிரக்கல் இந்திர நீல சுந்திர காந்தம் 12 முத்துக்கள் பாரலோகில் ஜொலிக்கும் வச்சிரக்கல் இந்திர நீல சுந்திர காந்தம் மரகத கோமேதகம் பத்மராகம் சொரத்தினம் மரகத கோமேதகம் பத்மராகம் சொரத்தினம் படிகை பச்சை புஷ்பராகம் வைடூரியம் சிநேதம் சுகந்தி ஆனந்தம் கவிதை பாடுவே கானானின் தேசத்தில் காண கிடைக்காத தங்கம் இயேசுராஜ நாமத்தில் கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தில் காண கிடைக்காத தங்கம் இயேசுராஜ நாமத்தில் கவிதை. ஓ ஜீசஸ், நல்ல பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் சபையில் அளவில்லாமல் ஊற்றப்பட்டதுக்கு நன்றி.